ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாடர்ன் பொண்ணு விபி. நம்மள நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கான அந்த ஸ்வீப்பிங் மாப்பிங், அதாவது பெருக்கிற துடைக்கிற அந்த ரோபோட் மிஷின் வந்து நம்ம பார்த்துருப்போம். நிறைய பேர் வாங்கணுங்கிற பிளான்லேயும் இருப்போம். பட் இது எப்படி ஒர்க் ஆகும், இது இல்லை இதை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும், எப்படி வாங்கணும், அந்த மாதிரி நமக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். இது நமக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் ஆகும்னு நமக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மாதிரி டவுட் இருந்ததுன்னா இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதை எப்படி வாங்கணும், எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், இது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இருக்காதாங்கிற டிசிஷன் உங்களுக்கு இந்த வீடியோவோட கடைசியில் எடுக்கிறதுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் இதில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் வாங்கியிருக்கிறது வந்து நார்வால் அப்படிங்கிற ஒரு கம்பெனிலேருந்து வாங்கியிருக்கேங்க. நிறைய கம்பெனிஸ் இருக்குது. இந்த கம்பெனியோடது வந்து ரிவ்யூஸ் அதெல்லாம் நல்லா இருக்குது, அதனால் இதை பார்த்து வாங்கினேன். இது வந்து அமேசானில் இருக்குது. ஸோ இதில் வந்து மொத்தம் 2 யூனிட் இருக்கும். ஒன்று வந்து ஸ்டாண்டிங் யூனிட்னு சொல்லுவோம். அதாவது இப்போ எடுக்கிற பாக்ஸ்குள்ளேருந்து எடுக்கிற இந்த ஸ்டாண்டிங் மெயின் யூனிட், இது வந்து எங்கேயுமே மூவ் பண்ண முடியாது. இதை ஒரு இடத்துல ஃபிக்ஸடான சார்ஜிங் பாயிண்ட் இருக்கிற ஒரு இடத்துல வச்சுட்டு நம்ம வந்து செட் பண்ணி வச்சிடணும். இன்னொன்று வந்து அந்த மூவ் பண்ணுற அந்த ரவுண்ட் யூனிட். ஸோ இப்போ என்னென்னா, இந்த மெயின் யூனிட்டுக்குள்ளே நமக்கு இப்படி ஓப்பன் பண்ண உடனே இது மாதிரி உள்ளே வந்து 2 பாக்ஸஸ் வரும். 2 பிளாஸ்டிக் பாக்ஸ் வரும். 2மே எம்டி பாக்ஸஸ் தான். ஸோ இப்போ இந்த ஒயிட் பாக்ஸ்குள்ளே பார்த்திங்கன்னா அவங்களே வந்து க்ளீன் பண்ணுற லிக்விட் வந்து ஒன்று கொடுத்துருவாங்க. ஸோ இந்த லிக்விடு வந்து நமக்கு தீர்ந்துடுச்சு அப்படின்னா அவங்களோட லைக் நார்வால் அந்த வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம், இல்லைனா ஆன்லைன்லேயுமே வந்து நமக்கு நிறைய ஆஃபர்ஸோட இந்த லிக்விட், அதுக்கப்புறம் ப்ரஷஸ், அந்த மாதிரிலாம் நிறைய காம்போ ஆஃபர்ஸ் எல்லாம் வரும். ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்த்து அதிலேயே வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவங்களே கொடுத்துருவாங்க. ரெண்டாவது இந்த வயலட் கலர் பாக்ஸ் வரும். இதுக்குள்ளே தான் நம்ம வந்து வாட்டர் போட்டு வச்சிடணும். இது வந்து மாப்பிங்க்கு அது வந்து தண்ணி எடுத்துக்கும். மாப்பிங்னா துடைக்கிறதுக்கு வேணுங்கிற தண்ணி வந்து அது இந்த வயலட் கலர்லேருந்து எடுத்துக்கும். அந்த ஒயிட் கலர் பாக்ஸ் வந்து எம்டியாக தான் இருக்கும். இந்த அழுக்கு தண்ணியெல்லாம் அதுவே வந்து அதுக்குள்ளே சேர்த்து தள்ளிடும். அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து எடுத்து ட்ரைன் பண்ணிடணும். ஸோ இப்போ இந்த 2 பாக்ஸஸ் இருக்கும். இந்த கீழே இருக்கிறதுல வந்து இப்படி தான் இருக்கும், எம்டியாக இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, இது வந்து இன்ஸ்டால் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி தான். இதில் எந்த கஷ்டமும் கிடையாது. இவங்க இதுக்கு கூட அந்த லிக்விடு, அதுக்கப்புறம் 4 ஃபில்டர் தராங்க. ஒரு பெரிய ஃபில்டரும் சின்ன ஃபில்டரும் அதுலேயே உள்ளே செட் பண்ணியிருப்பாங்க. அது இல்லாமல் அடிஷ்னலாக வந்து நமக்கு இன்னும் 2 ஃபில்டர்ஸ் வந்து தராங்க. ஸோ இந்த ஃபில்டர் அப்படி இதெல்லாம் வந்து நம்ம அடிக்கடி வந்து க்ளீன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம இப்போ டெய்லி யூஸ் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு வந்து நல்ல மெயின்டெனன்ஸ் நமக்கு இருக்கும். இதை வந்து செட் பண்ணுறது நமக்கு வந்து ரொம்ப ஈஸி தாங்க. நமக்கு மேனுவல் எல்லாம் கொடுப்பாங்க, அதை பார்த்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எங்கெங்கே எது ஃபிட் பண்ணணும்னு அந்த மேனுவல்லே கிளியரான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். அதை பார்த்து நம்ம செட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 10-15 மினிட்ஸ்லேயே நமக்கு வந்து இன்ஸ்டலேஷன் வந்து ரெடி ஆகிடும். ஸோ அதோடையே வந்து சார்ஜ் தருவாங்க. பின்னாடி இதை செட் பண்ணிவிட்டு எப்போயுமே ஃபிக்ஸடாக இருக்கிற ஒரு பாயிண்டில் வச்சுட்டோம் அப்படின்னா, வச்சு ஆன் பண்ணியே வச்சிட்டோம்னா அது வேணுங்கிறப்ப நம்ம ஆன் பண்ணி விட்டோடனே அதை தானே வந்து மூவ் ஆகும். அதுக்கப்புறம் சார்ஜ் தீர்ந்ததுக்கப்புறம் தானே அதோட டாக்கிங் ஸ்டேஷனில் போயிட்டு சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நான் அந்த லிக்விடை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அது உள்ளே செட் பண்ணி வயலட் கலர் இதுக்குள்ளே தண்ணி எல்லாம் ஊற்றி செட் பண்ணிட்டேன். ஸோ இது எப்படி அப்படின்னா, நார்வால்ன்ற ஒரு ஆப் இருக்கும். அந்த ஆப்பை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிவிட்டு ப்ளூடூத்தில் வந்து இதை வந்து கனெக்ட் பண்ணி வச்சிடணும். ஸோ நம்ம கீழே ஆன் பண்ண உடனே அந்த மேலே இருக்கிறது வந்து டச் ஸ்க்ரீன் தான். ஸோ டச் ஸ்க்ரீனில் நம்ம செட்டிங்ஸ் எல்லாம் அதுவே ஒன்றா சொல்லும். நிதானமாக நம்ம அதை மாதிரி செஞ்சுக்கணும். ஸோ நம்ம ஆன் பண்ண உடனே ஃபஸ்ட்டு அதை என்ன பண்ணும் அப்படின்னா, வீடு ஃபுல்லாக போய் அதுவே கம்ப்ளீட்டாக வந்து மெஷர் பண்ணிக்கும் எங்கெங்கே ரூம்ஸ் இருக்குது. அதாவது இப்போ நமக்கு வீட்டில் 4 ரூம் இருந்தாலும் அது வந்து ஒரு சர்டைன் டிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி ரூம் 1 ரூம் 2 அப்படின்ட்டு டிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி அதுவே வந்து செக்ரிகேட் பண்ணிக்கும். நமக்கு எல்லாமே வந்து அந்த ஆப்பில் வந்து காமிச்சிடும். அதுவே வந்து பிரிச்சுக்கும். ஃபஸ்ட்டு போய் பார்டர் எல்லாம் செட் பண்ணிக்கிட்டு அதுவே வந்து ரூமை பிரித்து வச்சுக்கும். இந்த இடத்துல இந்த இடம் வரைக்கும் ரூம் 1 ரூம் 2ன்னு பிரித்து வச்சுக்கும். ஸோ இப்போ நம்ம எப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிச்சன் மட்டும் வேணும்னாலும் நம்ம அந்த ரூமை மட்டும் பெருக்கவும் துடைக்கவும் செஞ்சுக்கலாம். இல்லை நமக்கு வெறும் துடைக்கணும், இல்லை நமக்கு வெறும் பெருக்கணும், இந்த பர்டிகுலர் இடத்த மட்டும் பெருக்கணும் துடைக்கணும்னா கூட நம்ம வந்து செப்பரேட்டாக எல்லாத்தையுமே நம்ம அந்த ஆப் மூலமாக வந்து நம்ம அதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இவ்வளோ தான் மொத்த இன்ஸ்டலேஷன் எல்லாமே. ஸோ இப்போ இதோட யூசேஜ் பற்றி பார்க்கலாம். உங்களுக்கு நிறைய சந்தேகம் இருக்குது, நமக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு. இது வந்து கண்டிப்பாக நமக்கு யூஸ்ஃபுல் தான். நீங்கள் வந்து ஒரு ஒர்க்கிங் மாமா இருக்கீங்க, டெய்லி பெருக்கி துடைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இல்லை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, இல்லை ரொம்ப குட்டி குழந்தைங்க வச்சுருக்கீங்க, நிறைய குப்பை டஸ்ட்டு விழுந்துக்கிட்டே இருக்குது, க்ளீனாக வச்சுக்கணும் அப்படின்னு பார்க்குறீங்க, இல்லை வயசானவங்க குனிஞ்சு நிமிந்து கட்டில் கடியிலலாம் பெருக்கவோ துடைக்கவோ முடியலன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான். ஆனால் இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பேசிக்கான சில டிசிப்ளின் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். என்ன அப்படின்னா,
பெரிய அளவு குப்பை, பேப்பர் குப்பை, கார்ட்போர்ட் குப்பை, அப்புறமா வந்து முடி, பூ, அப்புறமா வெஜிடபிள்ஸோட அந்த தோல், அந்த மாதிரி எது இருந்தாலும் அதால் வந்து சக் பண்ணவே முடியாது. அது சக் பண்ண ட்ரை பண்ணி அதில் போய் வந்து அதை மாட்டிக்கிட்டு அதை வந்து அங்கேயே ஸ்டாப் ஆகி ஒரு பீப் மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இதை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பெரிய அளவு இருக்கிற குப்பையெல்லாம் நம்ம வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா இதை நமக்கு டெய்லியில் நமக்கு யூஸ் பண்ணுறது ரொம்பவுமே ஈஸி. ரெண்டாவது என்னென்னா, மேட்டு, கார்பெட் எல்லாம் பிளெயினாக இருந்ததுன்னா இது அதுக்கு மேலேயே மூவ் ஆகி போயிட்டு வந்துடும். இல்லை சில மேட்டெல்லாம் வந்து ரொம்ப நூல் மேட் இருக்கும் அப்படின்னா இது அதுக்கு மேலே போச்சுன்னா சுற்றிக்கிட்டு அது அந்த இடத்துலையே மறுபடியும் ஸ்ட்ரக் ஆகி நின்றுடும், பீப் சவுண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா மேட்லேருந்து அதை எடுத்துட்டு திருப்பியும் நம்ம அங்கே வச்சுட்டு அந்த ஆப்பில் வந்து ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து மறுபடியும் ஆன் ஆக ஆரம்பிச்சிடும். மூணாவது விஷயம் என்னென்னா, இது வந்து இப்போ கட்டிலோ, சேரோ, சோஃபாவோ எது இருக்கோ அந்த இடத்துல வந்து அதால் உள்ளே பூந்து போக முடிகிற அளவுக்கு சென்சார் பேஸ்டு தான் இது கம்ப்ளீட்டாக. பூந்து போக முடிகிற அளவுக்கு ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா போயிடும். அப்படி இல்லைன்னா அது சென்சார் பேஸ் பண்ணி போகாமல் அது அதிலேருந்து சைடு வழியாக சுற்றிட்டு போகும். ஸோ அதனால் கூடுமான வரைக்கும் இதை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கம்ப்ளீட்டாக கீழே தரையில் இருக்கிற என்னென்னலாம் ஐட்டம்ஸ் நம்மளால் ஒதுக்கி ஒரு ஓரமாக வச்சிட முடியுமோ, இப்போ சேரெல்லாம் ஒரு ஓரமாக வச்சிடலாம், கீழே இருக்கிற துணி எடுத்துடலாம், முடி, அப்புறம் வந்து பெரிய சைஸ் குப்பை, கார்ட்போர்ட் குப்பை அதெல்லாம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பேசிக்காக தூசி, டஸ்ட்டு, மண், சின்ன சின்ன பேப்பர் குப்பை இதெல்லாம் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக வந்து சக் பண்ணி நமக்கு எடுத்துடும். ஸோ நமக்கு வந்து ரொம்பவே நமக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் இந்த ப்ராடக்ட்டை நம்ம யூஸ் பண்ணும்போது. ஸோ இப்போ இங்கே பார்த்திங்கன்னா அதால் அந்த பேக்கை வந்து சக் பண்ண முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னா கூடுமானவருக்கு அதுலேருந்து அது சுற்றி வந்து அந்த இடத்தையெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிடும். அதே மாதிரி இப்போ நீங்கள் அங்கே பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அந்த பெரிய சைஸ் பேப்பர் அட்டை அது வந்து ஆக்சுவலாக ஒரு பேப்பரில் செஞ்ச அட்டை, இந்த துணியிலெல்லாம் வரும் பார்த்தீங்களா, அந்த டேக் அதை சக் பண்ணி பார்க்கும். அதால் சக் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால டக்குன்னு அதுலேருந்து பாஸ் ஆன் ஆகி வந்துடும். அதே மாதிரி தான் மேட்லையும் அது போய் மாட்டிக்கிச்சு அப்படின்னா அது வந்து சுருண்டுக்கிட்டு அப்படியே நின்றுடும். அது வந்து அதில் மாட்டிக்கும் அந்த செக்ஷனில். ஸோ அப்போ நம்ம வந்து என்ன பண்ணுற மாதிரி இருக்கும்னா அதை அதுலேருந்து எடுத்து விட்டால் தான் அது ஃபர்தராக வந்து மூவ் ஆகுமே தவிர அது இல்லைன்னா அது அங்கேயே நின்றுட்டு அதை வந்து பீப் பண்ணிகிட்டே இருக்கும். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா மாப்பிங்லேயும் என்னென்னா, மாப்பிங் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல அந்த வயலட் கலர் பாக்ஸ்க்குள்ளே சஃபிஷியண்ட்டான தண்ணி நம்ம வந்து ஃபில் பண்ணி வச்சிடணும். தண்ணி ஃபில் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அது வேணுங்கிறப்பெல்லாம் போயிட்டு தண்ணி வந்து அதுலேருந்து மறுபடியும் சக் பண்ணி எடுத்துகிட்டு திருப்பியும் அது வந்து மாப்பிங் பண்ண ஆரம்பிச்சிடும். மாப்பிங்னா துடைக்கிறது கூட இது வந்து நல்லாவே துடைக்கும். இப்போ ஒரு காஃபி கரையோ இல்லை வந்து வேறு ஏதாவது ஒரு பழ ஜூஸோட கரையோ அந்த மாதிரி ஏதாவது நமக்கு தரையில் கொட்டிட்டாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் அது ரொம்ப நல்லாவே துடைக்கும். நல்லா அழுத்தி அந்த இடத்த 2-3 தடவை நல்லா நீட்டாகவே வந்து நமக்கு க்ளீன் பண்ணி துடைக்கும். இது வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒயிட் டைல்ஸ் அந்த மாதிரி இருக்கிற வீடு இருக்கிறவங்களுக்கு வந்து நல்லாவே வந்து டிஃப்ரென்ஸ் அந்த துடைக்கிறதுல வந்து பார்க்க முடியும். எங்களது வந்து இந்த மார்பிள் தரை அப்படிங்கிறதுனால அதை துடைக்கிறது வந்து நமக்கு அவ்வளோ கிளியராக வந்து வீடியோவில் தெரியாது. ஆனால் நாங்கள் நேரில் பார்க்குறோம் அப்படிங்கிறதுனால அது நல்லாவே துடைக்கும். ஸோ மாப்பிங்கை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப நல்லாவே துடைக்கும். பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி நல்லா அழுத்தி துடைக்கும். எதுக்கு கீழெல்லாம் போக முடியுமோ அது கீழெல்லாம் போயிட்டு நல்லாவே துடைக்கும். ஸோ இப்போ டைமிங் படி பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் வீடும் பெருக்கி தொடச்சி 2 ஒர்க்குமே கம்ப்ளீட்டாக செய்யணும் அப்படிங்கிறப்ப கிட்டத்தட்ட 2 hours ஆகிடும். ஆனால் இது நம்ம எங்கேருந்து வேணாலும் நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணலாம். இப்போ நம்ம ஆஃபீஸில் இருக்கோம் அப்படின்னாலும் அந்த ஆப் ஆன் பண்ணி விட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டை செட் பண்ணிட்டு போயிட்டோம்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக துடைக்கும். ஸோ கூடிய அளவுக்கு நமக்கு ஒரு சின்ன டிசிப்ளின் இருக்குது, வீட்டில் இருக்கிற பெரிய அளவு குப்பையெல்லாம் நம்ம டெய்லி எடுத்துருவோம் அப்படின்னா இது கண்டிப்பாகவே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்னு தான் சொல்லுவேன். போக போக வந்து இது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடும். ஒர்க் முடிஞ்ச உடனேவோ இல்லை சார்ஜ் தீர்ந்த உடனேவோ அதுவே ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி டாக்கிங் ஸ்டேஷன் உள்ளே போயிட்டு செட் ஆகி சார்ஜிங் ஆன் அப்படின்னு வந்துடும். உங்களுக்கு இந்த vlog யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.